ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படிங்கிற தலைப்புல இருந்து குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், கட்டாயமாக ஒரு 5 கேள்விகள் கேட்டுருவாங்க. நம்மளுடைய கற்பதை ஏஎஸ் 100 days 100 GK தலைப்புல இருந்து 97வது டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருந்தோம் 24/5/2025ல. மொத்தம் வந்து 68 கேள்விகள் கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. கட்டாய கேள்விகள்ல எத்தனை கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? கற்பதை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. முதல் கேள்வி பாருங்க. கூற்று காரண வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் கேள்வி, இந்திய பண்பாட்டு நெகிழும் தன்மை கொண்டது. இந்திய பண்பாடு சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுக்கும் தன்மை உடையது. இப்ப காரணம் கூற்று இந்த ரெண்டையுமே நம்ம வச்சு பார்க்கும்போது என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டுமே சரியாகத்தானே இருக்கு. நெகிழும் தன்மை அப்படின்னாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவது என்றாலும் ஒன்றுதான். ஆகையால ஏ இரண்டும் சரி, சரியான விளக்கமும் கூட. அடுத்த கேள்வி, புற வளர்ச்சி என குறிப்பிடப்படும் நாகரீகம் மாறும் தன்மையுடையது. காரணம் என்ன என்று கேட்டால், அக வளர்ச்சியை பண்பாடு, அக வளர்ச்சி ஆகிய பண்பாடு என்றும் மாறாதது. இப்ப இந்த ரெண்டுல எது சரி அப்படின்னு கேட்டா ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா இதற்கேற்ற சரியான விளக்கம் இல்லை. விளக்கம் வந்து கரெக்டா பொருந்தல. நம்ம ஸ்கூல் புக்ல அந்த புக் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்ப நிலைத்தன்மை அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. நிலைத்தன்மை என்ற தலைப்பில் புற வளர்ச்சி அப்படின்னு நாகரிகத்தையும் மாறும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாகரிகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் காலத்துக்கு ஏற்றாற்போல், ஆனால் அக வளர்ச்சி ஆகிய பண்பாடு என்னைக்குமே மாறாதது. இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று. ஆனால் இதற்கான நேரடியான விளக்கம் சரியாக இல்லை. ஏன்னா ரெண்டும் தனித்தனி ஸ்டேட்மெண்டா இருக்கு. அடுத்தது கூற்று காரணம். கூற்று பழமொழிகள் நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் வரலாற்றையும் உள்ளடக்கிய கருத்து கருவூலங்களாக திகழ்கின்றன. பழமொழிகள் வந்து பாத்தீங்கன்னா நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் வரலாற்றையும் உள்ளடக்கி இந்த கருவூலமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அதற்கேற்ற காரணம் பாருங்க. பழமொழிகள் எதுகை மோனை நயங்கள் உள்ளதால் அவை கேட்போர் மனதில் ஆழமாக பதிந்துவிடும். ரைட்டா? சோ அப்ப இந்த ரெண்டும் வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டா மிகச்சரியா தான் இருக்கு. ஆனால் ரெண்டும் பதியறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூற்றை சொல்ல முடியுமானா முடியாது. அதனால இரண்டும் சரிதான், ஆனால் காரணம் சரியா பொருந்தல. சோ பி இஸ் த ரைட் ஆன்சர். இப்ப அடுத்த கேள்வி கொஞ்சம் நான் ஷார்டன் பண்ணிக்கிறேன், ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இதுல பொறுத்துக. இபி டெய்லர் நம்ம ஸ்கூல் புக்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு படிக்காதவங்க திடீர்னு வந்து இது என்னமோ ஏதோ கண்கள் மருகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க. எண்ணம் வந்து தெரியலையே, என்னமோ ஏதோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு ஆத்தர் பத்தி கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு நபர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு. இபி டெய்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனித சமுதாயத்தில் ஓர் அங்கத்தினன் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சிருப்பாரு. மனித சமுதாயத்தில் ஓர் அங்கத்தினன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இபி டெய்லர் என்ன சொல்றாரு? இதுதான் சொல்லியிருக்காரு. மாலினோசுக்கி இவர் வந்து பண்பாடு என்பது மக்களால் ஆகப்பெற்ற கருவி, மக்களால் ஆகப்பெற்ற கருவி என்று யார் கூறியிருக்கார்? மாலினோசுக்கி. ஆடம்சன் ஓப்பல் இவர் வந்து பண்பாடு என்பது மக்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து செயற்படும் போது, இந்த வார்த்தை இவர் வச்சிருப்பாரு. ஓகேங்களா? சோ மக்கள் வந்து கூட்டாக சேர்ந்து செய்யப்படும் போது என்ற வார்த்தை வச்சிருப்பாரு. எல்வுட் மற்றும் ப்ரவுன்
ப்ரௌல், எல்வுட் அண்ட் ப்ரௌல். இவர் வந்து பண்பாடு என்பது இயற்கையின் மீதும் தன் மீதும் மனிதன் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஏ. ரோமன் லெட்டருக்கு ஏத்த மாதிரி இதை பிரிச்சு வச்சுக்கணும். அப்பா இந்த கொஸ்டின் கேட்டா டிஎன்பிஎஸ்சில என்ன பண்ணுவீங்க? குரூப் 1 கொஸ்டின் மாதிரி இருக்கு, பரவாயில்ல குரூப் 4ல கேட்டாலும் கேட்கலாம். அடுத்த கேள்வி இங்க பாருங்க, இதெல்லாம் ஈஸியான கேள்விதான், நிறைய பேர் டக்கு டக்குன்னு அடிச்சுட்டே வந்துருவீங்க. வேதங்கள், இதிகாசங்கள், தர்ம சாஸ்திரங்கள், பௌத்த இலக்கியங்கள். இத வந்து பொறுத்துக. வேதங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிக், யஜுர், சாம, அதர்வனம் ஆகிய 4 வேதம். இதிகாசம்னு சொல்லும் போது ராமாயணம், மகாபாரதம். போன வருஷம் குரூப் 1 கொஸ்டின் எடுத்து பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ராமாயணம் மகாபாரதத்துல இருந்தும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பிஒய்க்யூவை திருப்பி பாருங்கப்பா. அடுத்தது தர்ம சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லும் போது மனு தர்மம் என்று கூறுவார்கள். மனு ஸ்மிருதி, மனு தர்மம். பௌத்த இலக்கியம், பீடகம், சுத்த பீடகம். ரைட். அடுத்த கேள்வி பொறுத்துக. பண்பாட்டு கல்வியின் பயன்கள். பண்பாட்டு கல்வியின் பயன்கள் என்ற தலைப்புல வாழ்வின் உறுதி பொருள் என்ன? வாழ்வின் உறுதி பொருள் அறம், பொருள், இன்பம், வீடு. இதுதான் வாழ்வியல் உண்மைகள். பிறர் மதித்தல். இதுதான் வாழ்வியல் உண்மைகள். சரியான நெறிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டா, எது சரி தவறு எது அப்படின்னு ஆராய்ஞ்சு பாக்குறது, இதுதான் நெறிமுறைகள். சிக்கலுக்கான தீர்வு என்ன? சமுதாய நிகழ்வுகளில் சிக்கலுக்கான தீர்வு. அப்ப இதுதான் ரைட் ஆன்சர். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி எப்படி இருக்கு? கொஸ்டின் நல்லா இருக்கா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்கப்பா. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. வில்லியம், நாட்டுப்புற இலக்கியங்கள் பத்தி கொடுத்துருக்காங்கப்பா. வில்லியம் ஜான் தமாசு, இவர் தமாசு பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வில்லியம் ஜான் தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாட்டுப்புற இலக்கியங்களை ஃபோக்லோர்னு சொல்லியிருப்பாரு. தொல்காப்பியர் என்னன்னு சொன்னார்னா பன்னத்தி. கதைப்பாடல் தமிழில் வந்து அம்மானை என்றும் பழமொழி ஒழுக்கம் உயர்வு தரும் என்றும் கூறப்படுகிறது. சோ பொருத்தியாச்சு. ஆன்சர் சி. பொறுத்துக. அழிவில்லாத மதிப்பீடுகள். அன்புனா பாசம்னு அர்த்தம், காதல் என்று பொருள், பாசம். சத்தியம், உள்ளத்தில் இருந்து வருவது உண்மை, அதுதான் சத்தியம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் சொல்லுவாங்கல்ல. தர்மம்னா அறம்னு அர்த்தம், பிறருக்கு உதவுவது தர்மம். அஹிம்சை அப்படின்னு சொல்லும் போது காந்தியடிகள் அஹிம்சை வழியில் சுதந்திரத்திற்காக போராடினார். எண்ணம், சொல், செயலால் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதுதான் அஹிம்சை. அடுத்த கேள்வி, இதுல எது சரியானது அல்லது சரியானவை? சரியானதுன்னா ஒருமையா பன்மையா? சரியானவை என்றால் ஒருமையா பன்மையா? இதில் எது ஒருமை பன்மை? தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருமை பன்மை வரும் பாத்தீங்களா? அதன் அடிப்படையில இங்க கொஸ்டின் பாருங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டைல்லயே நாங்க கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களோட பகிர்ந்துக்கோங்க. பண்பாடு அக வளர்ச்சி, நாகரீகம் புற வளர்ச்சி. பண்பாடு பண்பாடு நிலைத்த தன்மை கொண்டது, நாகரிகம் நிலைத்த தன்மை கொண்டது. இதுல எது கரெக்டா பொருந்திருக்கு பாருங்க. பண்பாடு அப்படிங்கிறது அகம்னா உள்ளம், உள்ளத்தில் இருந்து வர்றதுதான் பண்பாடு. தமிழர் பண்பாடு மிக உயர்ந்தது. ஆங்கிலேய நாகரிகம் என்பது உலகம் அறிந்தது. அப்ப நாகரிகம்ங்கிறது புற வளர்ச்சி. ரெண்டும் சரியாதான் கொடுத்திருக்காங்க. பண்பாடு அப்படிங்கிறது நிலைத்தன்மை கொண்டது. தமிழர் பண்பாடு விருந்தோம்பல், எப்பயுமே மாறாது. நீங்க எங்கேயாவது பாருங்க, யாராவது வணக்கம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதோட சாப்பிட்டீங்களான்னு சொல்லுவாங்க. அப்ப இது எங்கேயுமே கிடையாதுப்பா.
நான் இந்தியாவுல ஒரு நிறைய மாநிலத்துக்கு நான் போயிருக்கேன் பர்சனலா. ஆனா என்னுடைய ஓன் கருத்தை நான் சொல்றேன். நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா அவன் தமிழ்காரனா தான் இருப்பான், தமிழனா தான் இருப்பான். சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னா அவ்வளவு அழகா அருமையா ஒருத்தரை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா புன்சிரிப்போட இல்ல கோவத்தோட கூட சிலர் சொல்லுவாங்க, டேய் என்னடா, என்னடா என்னடா எப்படிடா இருக்க, என்னடா சாப்பிட்டியா, என்னடா மதியம் வந்திருக்கேன் சாப்பிட்டியான்னு கேக்குற, சாப்பிடுற டைம் தான்டா, அப்போ வாடா போய் சேர்ந்து சாப்பிடுவோம். இது மாறாதது. நாகரிகம்ங்கிறது மாறிக்கொண்டே இருப்பது. அப்ப 1 2 3 கரெக்ட், 4 மட்டும் தப்பு. அடுத்தது எப்படி இருக்கு பாத்தீங்களா, உண்மையிலே நான் மிரண்டே போயிட்டேன்ப்பா. டெல்லியில யூபிஎஸ்சி படிக்கும் போது எங்க ஊருக்காரன் மதுரைக்காரன் அங்க கடையை போட்டிருக்கான். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் அவன் மதுரைன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாங்க ஒரு சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம், இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நேரா போய் அப்படியே இடது பக்கம் போப்பா வந்துரும், போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு வார்த்தைக்காக ஃப்ரெண்ட் ஆனோம். எப்படி போற போக்குல அவர்கிட்ட உதவியே கேட்கல, உதவி கேட்காம அவர் செய்த உதவி காலத்தினால் செய்த உதவி. வள்ளுவன் சொல் வாழ்பவன் மனிதன் இல்ல தமிழன். ஓகேங்களா. பக்கத்துல இருக்கக்கூடிய என்னுடைய வேற்று மொழி நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா, யார் அது, who's that guy, why he guided you or help you அப்படின்னு கேக்குறாங்க. because I said in Tamil, so only he helped me அப்படி சொன்னேன். நான் தமிழ்ல பேசினேன், அதான் அவரும் வந்து தமிழ் அப்படி நேரா போப்பான்னு சொல்றாரு. நீ கேட்காமலே அவர் உதவி பண்றாரு, அவன் தான் மனுஷன், அவன் தான் தமிழன். பக்கத்துல இருந்த கேரளாக்காரங்க, ஏன்னா நான் கேரளாக்காரங்க கூட வந்து மலையாள ஃப்ரெண்ட்ஸோட நான் தமிழ்லயே பேசுவேன். ஆனா பாம்பே அண்ட் ஏன்னா அங்க எல்லாருமே நாங்க யூபிஎஸ்சி ஐஏஎஸ் படிச்சுட்டு இருந்தோம் கரோல்பாக்ல. சோ அப்போ அந்த இந்த நிகழ்வு நடந்துச்சு. இப்ப நினைச்சா கூட அப்படியே புல்லரிக்குது. அவ்வளவு நான் பெருமையா சொன்னேன், என் ஊர்யா. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்கும் போது மதுரைன்னு சொன்னாரு. அங்க டெல்லியில மதுரையில இருந்து வந்த ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்காரு, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெண்டாவே மாறிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் அவருடன் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு பெருமையாகவே இருக்கு. தேங்க்யூ 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 யூனிவர்ஸ். இந்த மாதிரி அற்புதமான நபர்கள் எல்லாம் காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, கொஸ்டின்குள்ள போயிடலாம். கீழ்கண்டவற்றுள் இணைகள்ல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க, எது தப்பு அப்படின்னு கேட்டா விருந்தோம்பல் புறநானூறுன்னு கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல் வந்து அகநானூறுல தான் வரும். ஓகேங்களா. சரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த விருந்தோம்பும் பண்பு என்பது நற்றிணையில் வருவது, புறநானூறு கிடையாது, நற்றிணை. ஓகேங்களா. சோ அகநானூறு அப்படின்னு சொல்லும் போது தமிழர் திருமண முறைகள் அகநானூற்றிலையும் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும்பா, நோட் பண்ணிக்கோங்க. தமிழர்களுடைய திருமண முறைகள் வந்து பாத்தீங்கன்னா அகநானூர்லயும், கலித்தொகையில மார்கழி நோன்பு குறித்த செய்திகளும், ஐங்குறு நூறுல அன்பின் சிறப்பு பற்றியும், நற்றிணையில விருந்தோம்பும் பண்பு, பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை என்ற பண்புகளை எல்லாம் நற்றிணையில் கூறியிருக்கிறார்கள். அப்ப தவறானது விருந்தோம்பும் பண்பு, விருந்தோம்பல் வந்து நற்றிணையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 11வது கேள்வி பாருங்க, இதற்கான விடை வந்து ஏ, ஒன்று மட்டும்தான் சரி, மத்த ரெண்டும் தப்பா இருக்கு. ரைட். ஏன் தவறாக இருக்கு. இப்ப தேவநேய பாவாணர் வந்து பாத்தீங்கன்னா பண்படுவது பண்பாடு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. வால்டேர் வந்து பாத்தீங்கன்னா அவரவர் அன்றாட பணிகளை நேர்மையாக மன நினைவுடன் நேர்மையாக நோக்குவதுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. சோ அப்படிதான் பண்பாடு விளிர்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் அப்படின்னு சொல்லும் போது பண்பாடு கலாச்சாரம் அல்லது சமயம் பாரம்பரியம் அப்படின்ட்டு ஒரு ஒரு வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அப்ப இது ரெண்டும் தப்பா இருக்கு. ஓகேங்களா. சோ இந்த பண்பாடு விழுமிய தொகுதி இது சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா. சோ இது வந்து பொதுவாக சொல்வது, பண்பாடு என்பது விழுமியங்களின் தொகுதி என்பது பொதுவாக சொல்வது. சோ அது வந்து தவறா வந்து கொடுத்திருக்காங்க, விவேகானந்தர் சொன்னது கொடுத்திருக்காங்க. சோ தவறு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்டர் சொல்லல,
இந்த கூற்று யார் சொன்னானா, மேல நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். எல்வுட் அண்ட் பிரவுன் இவர் தான் சொல்லியிருப்பாரு, பண்பாடு என்பது இயற்கையின் மீதும் தன் மீதும் மனிதன் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்லியிருக்கா, எல்வுட் பிரவுன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இங்க தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ரைட்டா? வால்டேர் சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க. சோ அப்ப தவறு. இப்ப ஆன்சர் 1 மட்டும்தான் சரி. அடுத்தது சரியான இணை. சரியான இணை என்ன? வேதங்கள் 4 சரியாதான் இருக்கு. ரிக் யஜுர் சாம அதர்வனம். இதிகாசங்கள் 2, ராமாயணம் மகாபாரதம். பௌத்த சமய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பிரிவுகள் 3 இருக்கு. சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம் 3 இருக்கு. அப்ப இந்த 2 தப்பு. B is the right answer. அடுத்த கேள்வி பாருங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது யாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தாயுமானவர்னு கொடுத்திருக்காங்க. கிடையாது, திருமூலர். திருமூலர் தவறாக கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கே தவிர்த்து யஜுர் கிடையாது. இதுவும் தவறு. பண்பனப்படுவது பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இது திருக்குறள் கிடையாது, கலித்தொகையில இருக்கு. அடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் சொன்னது. சோ அப்ப இது மட்டும்தான் ரைட். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, இது மட்டும்தான் ரைட். மத்தது எல்லாமே தவறு. அடுத்தது கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. எது சரியா பொருந்தல? ரிக் யஜூர் ஆயுர்வேதம் அதர்வனம். இதுல ரிக் யஜூர் ஆயுர்வேதம் வராது. ஓகேங்களா? ஆயுர்வேதம் 4 வேதங்கள்ல வராது, அது உபவேதத்துல இருக்கும். ஓகேங்களா? சோ ரிக் யஜுர் சாம அதர்வனம். ஏன்னா சாமம் தான் 4வது வேதமாக இருக்கும். சரி, அதர்வனம் தான் 4வது வேதம். ரிக் யஜுர் சாமம் அதர்வனம். ஆயுர்வேதம் அப்படிங்கிறது மருத்துவ முறை. மருத்துவத்துல ஒண்ணு. நம்ம சித்த மருத்துவம்னு சொல்லுவோம், வட இந்தியாவில் ஆயுர்வேதம்னு சொல்லுவோம். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இந்த 4ல எது சரியா இல்லைன்னு பாருங்க. நற்றிணை தான் தவறானது. சோ அப்ப அதுதான் ரைட். நற்றிணை வந்து 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு. அது தனி இலக்கியமா இருக்கும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி இதெல்லாம் வந்து 50 காப்பியங்கள்ல வரக்கூடியது. கீழ்கண்டவர்களில் பண்பாடு குறித்து வரையறை கூறாதவர் யார்? வரையறை கூறாதவர் யார் அப்படின்னு கேட்டா கணியன் பூங்குன்றனார் தான் வருவாரு. இவர் சங்க காலத்துல இருக்கிறவர். அவர் எதுக்கு இதை பத்தி எல்லாம் சொல்ல போறாரு? ஆனா சொல்லல. ஈவன் தொல்காப்பியம் முதற்கொண்டு சொல்லியிருக்காரு, பட் இவர் சொல்லல. ஓகேங்களா? கணியன் பூங்குன்றனார் சொல்லல. கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லியிருப்பாரு. பொதுமை நோக்கத்தை தான் சொல்றவரு கணியன் பூங்குன்றனார். உலகமே நம்மளோடதுப்பா, தனித்தனியா பிரிச்சு பார்க்காதீங்கன்ட்டாரு. ரைட். நாட்டுப்புற கதைகள்ல பொருந்தாதது பஞ்சதந்திர கதைகள். மத்த 3மே வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்லதங்கால் கதை, வீரபாண்டிய கட்டபொம்மு பாடல்கள், முத்துப்பட்டான் கதை, இதெல்லாம் நாட்டுப்புற கதை பாடல்கள். இந்த பஞ்சதந்திர கதைகள் வந்து நாட்டுப்புற கதை வகையாக சார்ந்தது. அது வந்து கதை பாடலே கிடையாது. பஞ்சதந்திர கதைகள் வந்து கதை பாடல் அப்படின்னு நினைச்சிட்டோம். இல்ல, அது வேற மாதிரி வரும். சரி, இந்திய பண்பாட்டில் இயல்புகள்ல பொருந்தாதது எது? விரைவான மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது வந்து வராது. நம்மதுல வந்து மாற்றம் மெல்லதான் இருக்கும். நமது நிலைத்தன்மை கொண்டது, நெகிழும் தன்மை கொண்டது, நடைமுறை வாழ்வியலுக்கு பயன்படுத்தல், இதெல்லாம் வந்து இருக்கும். பட் இது மட்டும் வராது. ஃபாஸ்டா இருக்கக்கூடியதெல்லாம் நம்மதுல இல்ல. பண்பாடு அப்படிங்கிற சொல்லில் இருந்து வந்ததுதான் என்ன? பண்பாடு. இவ்வளவு நேரம் இதைதான் பாக்குறோம். பண்படுதல் என்பதன் பொருள் என்ன? பண்படுதல் அப்படின்னா செம்மைப்படுத்துதல் அல்லது சீர்படுத்துதல். கல்ச்சுரா என்ற வார்த்தை சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி. 1937 கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு இல்ல பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை பயன்படுத்தியவர் யார்?
டி.கே. சிதம்பரனார். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இது எதுல சொல்லியிருக்காங்க? திருக்குறள் கிடையாது, கலித்தொகை. இப்பதான் எழுதி போட்டேன். பண்புடையார் பட்டுண்டு உலகு. இப்ப சொல்லுங்க, இப்ப யாருப்பா? வள்ளுவம், வள்ளுவர். வள்ளுவர் வேற, வள்ளுவம் வேற. திருக்குறளுக்கு வள்ளுவம் என்றும் ஒரு பெயர் உண்டு. திருவள்ளுவருக்கு நிறைய பேர் இருக்குல்ல, இந்த மாதிரி திருக்குறளுக்கும் நிறைய பேர் இருக்கு. அதுல வள்ளுவம், வள்ளுவர் எழுதியது வள்ளுவம். இது ஒரு மதமாக கூட நிறைய பேர் பாக்குறாங்க. எப்படி ஹிந்து மதமோ பௌத்த மதமோ இருக்கோ, இந்த மாதிரி கிறிஸ்தவ மதம் இருக்கோ, அது போல வள்ளுவ மதமும் இருக்கு. தமிழ் மதம் அப்படின்னு சொல்றேன். நிறைய பேர் ஒவ்வொன்னு பிலீவ் பண்றாங்க. வள்ளுவத்துல பண்புடையார் பட்டுண்டு உலகு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த திருக்குறள் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. எத்தனாவது திருக்குறள்னு தெரியும்னா இன்னும் சூப்பர். அடுத்தது, வாழ்வியற் களஞ்சியம் பண்பாட்டிற்கு தரும் விளக்கம் என்ன? வாழ்வியற் களஞ்சியம் என்ன விளக்கம் கொடுக்குது அப்படின்னு கேட்டா, மக்கள் குழுவாக தலைமுறையாக சேர்ந்து கற்ற நடத்தை முறைகளும் பழக்கங்களும் மரபுகளும் சேர்ந்ததுதான் இந்த பண்பாடு. பண்பாட்டு கலாச்சாரம் அல்லது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுவது என்று கூறியவர் யார்? பண்பாடு அப்படிங்கிறது இவ்வளவு விஷயமா சொன்னது யார் அப்படின்னு கேட்டா, விவேகானந்தர். பண்படுவது பண்பாடு, பண்படுதல் என்பது சீர்படுத்துதல் அல்லது திருந்துதல் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க, 28வது கேள்வி. நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இதை நான் ஏற்கனவே ஃபுல்லா நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இப்ப இந்த கிளாஸ்லயே நீங்க பார்த்திருப்பீங்க, தெரியுமா? டெய்லர் 29வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. பண்பாடு என்பது மக்களால் ஆக்கப்பெற்ற கருவி. இந்த ஊடகத்தை கொண்டே மக்கள் அவர்களின் தேவைகளை நிறைவு செய்து கொள்கின்றனர். இது சொன்னது யாரு? மாலினோசுக்கி. சரி, 30வது கேள்வி. அவரவர் அன்றாட பணிகளை நேர்மையான மனநிறைவுடனும் நேர்மையான நோக்குடனும் மகிழ்ச்சியுடனும் செய்வதில்தான் பண்பாடு மிளிர்கிறது. வால்டர் வெற்றிவேல். வால்டர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது, ஒருவர் தம் குணநலன்களை நிரப்புவதில் தம்மை சூழ்ந்த சமுதாயத்தின் நலன்களை பேணுவதில் பேரவா கொண்டிருக்கும் நிலை பண்பாடாகும். சொன்னது யாருன்னா மேத்யூ அர்னால்ட். இந்திய பண்பாட்டை அறிய உதவும் சான்றுகள்ல முதன்மையானது எது? இலக்கியங்கள், தொல்பொருட்கள், அயல்நாட்டு குறிப்புகள். இலக்கியங்கள் எவ்வாறு சிறப்பித்து கூறப்பெறுகின்றன? கால கண்ணாடிகள் என்று கூறப்படுகிறது. வேதங்கள் எத்தனைப்பா? ஏற்கனவே பார்த்துட்டோம், விளக்கமாகவும் நான் சொல்லிட்டேன் என்னென்ன வேதங்கள் அப்படி சொல்லிட்டு. நட்பையும் சேர்த்து மொத்தம் 5ஆக சொல்லுங்கன்னு ஒரு பாட்டு வந்திருக்கும், சரிங்களா? 5 வேதங்கள், நட்பையும் சேர்த்து. 35வது பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருபெரும் இதிகாசங்கள், இதுவும் பார்த்தாச்சு. மனு யஜ்னவால்கியர் ஆகியோர் எழுதிய எவ்வகை நூல்? யஜ்னவால்கியர் ஆகியோர் எழுதிய எவ்வகை நூல் அப்படின்னு கேட்டா தர்ம சாஸ்திர நூல்கள். மனு தர்மம், மனு அப்படிங்கிறது ஒருத்தர் தான் எழுதியிருப்பாரு. உலக பொதுமறை, இதுக்கு நான் விடை கொடுக்கணுமா? கையை அப்படியே டக்குன்னு போயிடும். உலக பொதுமுறைன்னு பார்த்தாலே சின்ன குழந்தைங்க, 2வது படிக்கிற குழந்தைங்க சொல்லும். அடுத்தது, பௌத்த சமய நூல்கள் எத்தனை பிரிவு? முன்னாடி சொல்லிட்டேனா, 3 பிரிவுகள். அந்த 3 என்னென்ன? சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம். புத்தரின் அறிவுரைகளை கூறும் பௌத்த சமய நூல் பிரிவு என்ன? அபிதம்ம பீடகம் கிடையாது.
வினய பீடகம் கிடையாது, இதுதான் வரும். சுத்த பீடகம். சுத்தமா புத்தர்கிட்ட இருந்து அப்படியே சுத்தமான விஷயத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. சமண நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமண நூல்கள் ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நல்லா கவனிச்சீங்கன்னா நம்ம டக்குன்னு ஆகம அப்படின்னு இருக்கனால அது வந்து வேற நினைச்சிருவோம். ஆகம விதிகள் அந்த மாதிரிலாம் இப்போ நியூஸ்ல வந்திருக்கும்ல, ஸோ அப்போ வேற நினைச்சிருப்போம். ஸோ இதான் வரும். ஸோ திரிபீடகம் அப்படிங்கிறது தான் இப்ப சொன்னேன்ல, இந்த 3 தான் திரிபீடகம். அப்ப சமண நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் எழுதப்பட்ட சமண காப்பியங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டா, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், இந்த ரெண்டுமே சமண காப்பியங்கள். சமண காப்பியங்கள்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நாலடியார் சமண முனிவர்களால் எழுதப்பட்ட அறநூல். கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. காப்பியங்கள் வேற, இதிகாசம் வேற, நூல்கள் வேற. அடுத்தது, சங்ககால இலக்கியங்களான 10 பாட்டு, 8 தொகை ஆகியவற்றின் வாயிலாக யாருடைய பண்பாட்டை தெரிஞ்சுக்க முடியும்? தமிழர்கள். புறநானூறு வாயிலாக எத்தனை வகை ஆடை மற்றும் அணிகலன்கள் இருக்கு? புறநானூறு வழியாக 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள். ஆடியோ 10 வகை ட்ரெஸ் இருக்கான், 28 வகை ஜுவல்ஸ் அணிகலன்கள் இருக்கான். எப்பா இது படிக்கிறதோட நிப்பாட்டிக்கோங்கப்பா, இவ்வளவு எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், படிச்சதோட நிப்பாட்டிக்குவோம். என்ன சொல்ல, நம்ம லைஃப்ல அப்ளை பண்ண வேண்டாம். ஆனா தங்கம் விலை கூடிக்கிட்டே போகுது, ட்ரெஸ் விலையும் தான். ரைட். யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது வந்து சொன்னது யாரு? கணியன் பூங்குன்றனார் புறநானூறுல சொல்லியிருப்பாரு. இதுக்கு செலவு பண்றதை விட கல்விக்கு செலவு பண்ணுங்க. கல்விக்கு செலவு செய்யுங்க, ஆடை அணிகலன்களை தவிர்த்துட்டு. ஓகேங்களா? வருஷத்துக்கு 2 தடவை இல்லைன்னா 3 தடவை ட்ரெஸ் வாங்கலாம். இப்பெல்லாம் நிறைய பேரை நானும் பாக்குறேன், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே தேவைப்படும் போதெல்லாம் ட்ரெஸ் வாங்குறாங்க. இது ரைட்டா அப்படின்னு கேட்டா ஒரு பக்கம் ரைட்டு. ஒரு எக்கனாமிக் இந்திய பொருளாதார ஆசிரியராக இருந்தா அது சரி. அதே நேரத்துல வந்து ஒரு என்ன சொல்ல, என்வரான்மெண்டலா பார்த்தா அது சரியில்லை. ஆனா வந்து சொசைட்டில பார்த்தாலும் எனக்கு சரிப்பட்டு வரல. பிறந்தநாள் அன்னைக்கு ட்ரெஸ் வாங்குங்க, நல்லது. அதே நேரத்துல பொங்கல், தீபாவளி இல்ல ஏதேனும் ஒரு 2 ஃபெஸ்டிவலுக்கு மட்டும், திருவிழாக்கு மட்டும் வாங்குங்க, போதுமானது. வருஷத்துக்கு 3 தடவை ட்ரெஸ் வாங்குங்கப்பா, அதை தாண்டி வேணாம். மற்றது எல்லாத்தையும் ஸ்டடீஸுக்காக பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது, இது நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? சோ ஆன்சர் என்ன? டக்குன்னு சொல்லுங்க. இந்த ஃபோக்லூர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியவர் யார்? தமாசு. ரைட். தொல்காப்பியர் குறிப்பிடும் பண்ணத்தி என்பது எதை குறிப்பது? நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ரைட்டா? பாமரருடைய பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள். இங்க வந்து நான் ஆப்ஷனை மாத்தி கொடுத்துருப்பேன். பாமரர், ஆக்சுவலா புக்லயும் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. பாமரர் பாடல்கள்னு கொடுத்துருப்பாங்க, நாட்டுப்புற பாடலை தான் சொல்றாங்க. அண்ணல் காந்தியடிகள் தம் இளம் வயதில் கேட்ட எந்த கதை அவர் தம் வாழ்நாள் முழுவதும் வாய்மையை கடைபிடிக்க உதவியது? இது டிஎன்பிஎஸ்சில பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல வந்ததுப்பா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ரீசெண்டா ஒரு 2024-25 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, இந்த கேள்வி இருக்கும். இப்ப வர்ற எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹரிச்சந்திரன் கதைகள். வாய்மை அப்படின்னா ஹரிச்சந்திரன் கதை. இந்த இடத்துல வேற ஒண்ணு வச்சா வேற கதை வரும், தெரியுமா? சரி, அடுத்தடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். கதைப்பாடலுக்கு தமிழில் வழங்கப்படும் மற்றொரு பெயர் என்ன? கதைப்பாட்டுக்கு தமிழில் ஆணை. கதைப்பாடலில் 4 பகுதிகள் என்னென்ன? காப்பு, குருவணக்கம், வரலாறு, வாலி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். 4 பகுதிகள் இருக்கும்பா. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மூத்தோர் சொல் முது நெல்லிக்கனி என்ற பழமொழி எதை பத்தி சொல்லுது? முதியோரை மதித்தல், மூத்தோரை மதித்தல். பண்டைய தொல் கதைகளை எவ்வாறு அழைக்கிறோம்? பண்டைய தொல் கதைகளை புராணங்கள் என்று அழைக்கிறோம். என்னென்ன புராணம் இருக்குப்பா? ராமாயணம், மகாபாரதம். ஏன்னா இதெல்லாம் ஒரு கதை தான்.
எவிடன்ஸ் எல்லாம் கேட்கலாமா அப்படின்னு கேட்டா தெரியல, அது அவங்க விருப்பம். சரி, பண்பாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? பண்பாட்டின் அடிப்படை நோக்கம் சமுதாயத்திலும் ஒவ்வொருவரும் உயர்ந்த எண்ணங்களுடனும் சிறந்த கொள்கைகளுடன் வாழ வேண்டும் என்பதுதான் பண்பாட்டின் அடிப்படை நோக்கம். புற வளர்ச்சி எடுத்துக்காட்டு என்ன? நாகரிகம். அகவளர்ச்சி அகவளர்ச்சி ஆகிய பண்பாடு எத்தகையது? அகவளர்ச்சியை பாத்தீங்கன்னா பண்பாடு அடிக்கடி மாறுமானா மாறாது. கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. எளிதில் அழியுமானா இல்ல. என்றுமே மாறாதது, அழிவதில்லை, பண்பாடு அழிவதில்லை. இப்படி ஒரு படம் வந்தா இருக்கு, காதல் அழிவதில்லைன்னு ஒரு படம் வந்துச்சு, எத்தனை பேர் பாத்தீங்க? அடுத்தது, இந்திய பண்பாட்டின் ஆணிவேராக விளங்குவது எது? அரசியல், ஆன்மீகம், இந்த ரெண்டும் தான். ஆனா நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஆன்மீகம்னு சொல்லி கொடுத்திருக்காங்கப்பா. அரசியலும் ஆன்மீகம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சரி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது யாரு? இதுவும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ப்பா. திருமூலர். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இது மேட்ச் த ஃபாலோயிங்ல பார்த்தோம். எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறென்றும் அறியேன் பராபரமே. இதுவும் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ இதே புக்ல இருந்துதான், 12th எத்திக்ஸ் 1வது லெசன்ல இருந்துதான் நம்ம எடுத்திருக்கோம். ரைட்? யார் சொன்னது? பராபரமே தாயுமானவர் உலகின் சிறந்த பண்பாட்டு கூறுகளை கொண்டவனாக குறிப்பிடப்படும் நாகரிகங்களில் பொருந்தாதது எது? கொண்டனவாக நாகரிகங்களில் குறிப்பிடுவது சிந்து சமவெளி நாகரிகம். பிறர் உயிரிடத்தில் காட்டும் அன்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மற்ற உயிருக்கு நீங்க காட்டுற அன்பு எப்படின்னு சொல்லுவாங்க? கருணைன்னு சொல்லுவாங்க. கருணையே வடிவானவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கருணை, சிவம். மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளில் இருந்தும் நம்மிடம் வரட்டும் சொன்னது யாரு? சரி, எதுல சொல்லி இருக்கிறாங்க? ரிக்வேதத்தில் சொல்லி இருக்கிறாங்க. சத்தியம் என்பது பொருட்களில் அடங்காதது. சத்தியம் என்பது பொருட்களில் அடங்காதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பொருள்ல சத்தியம்னா இதுக்குள்ள வரவே வராது. உண்மை வரும், வாய்மை, மெய்மை, பொறுமை மட்டும் வராது. சோ அப்ப இதுதான் ஆன்சர். நகர் என்னும் சொல்லடியாக பிறந்த சொல் எது? நாகரிகம். பண்படு, அதுல இருந்து பண்பாடு வந்த மாதிரி நகர் அப்படிங்கறதுல இருந்து நாகரிகமான. நீங்களும் பார்த்திருக்கலாம், நிறைய டி நகர் இந்த மாதிரி நகர் நகர்னு இருக்குன்னா அது கொஞ்சம் எலீட் பீப்புளோட இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். டி நகர் அப்படிதான் இருக்கா தெரியல, பட் கொஞ்சம் நிறைய நகர் இருக்கும்ல, புறநகர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நிறைய நகர் நீங்க பாத்துருவீங்க டக்குன்னு. சுப்பிரமணிய நகர், சிவா நகர், கண்ணகி நகர் அப்படின்லாம் இருக்கும். எனக்கு திடீர் நகர், மதுரையில பாத்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல திடீர் நகர்னு ஒண்ணு இருக்கும். குபீர் குபீர்னு இருக்கும். திடீர்னு ஒரு ஊரை கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி அப்படி நகர்னா நாகரிகத்தோட இருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தது, பண்பாடு என்பது எதற்கு இணையாவது என்று உவமிக்கப்படுகிறது? பண்பாடு அப்படிங்கிறது உயிருக்கு இணையானது. பண்பாட்டு கல்வியின் மூலம் அறியப்படும் வாழ்வின் உறுதி பொருள் என்ன? அன்பு, அறம், பொருள், இன்பம், வீடு. அன்பு வராது, அறம், பொருள், இன்பம், வீடு தான். இதுதான் பண்பாட்டு கல்வியின் மூலம் அறியப்படும் வாழ்வியல் உறுதி பொருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, உணவே மருந்து, மருந்தே உணவு. இது யாருடையது? தமிழர்களுடையது. ஆனா இப்ப இருக்கிறோமா? எத்தனை வீட்டுல கண்டிப்பா எல்லார்ட்டையும் அந்த தைலம், இந்த தைலம், அந்த மாத்திரை, இந்த மாத்திரை போட்டு. எத்தனை பேர் பாத்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. முடக்கத்தான் ரசம் வச்சு மடக்கத்தான் பாக்குறேன் அப்படின்னு பாட்டெல்லாம் வரும். அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கப்பா. ரைட்? நாங்க பண்ண கொஞ்சம் கசக்கும் முடக்கத்தான், ஆனா நல்லதுப்பா. பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் யார்? தாமஸ். அதான் அப்படிதான் இருக்கு. ஓகே, பழங்கால பண்பாட்டின் எச்சம் கல்ச்சுரல் சர்வைவல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வில்லியம் ஜான் தாமஸ் பாத்தீங்கன்னா
இருக்கும். இது வந்து ஒரு பயிற்சி வினான்னு சொல்லுவாங்கல்ல, பயிற்சி வினா பின்னாடி புக் பேக் கொஸ்டின். இது வந்து புக் பேக்ல கொஸ்டினாவும் இருக்கும்பா, பாத்துக்கோங்க. நாட்டுப்புற கதைகளுக்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடப்படாதது எது? மகாபாரதம். அது இதிகாசமா இருக்கும். இது வந்து இதிகாசம். ரைட். 68 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம்ப்பா. இந்த கொஸ்டின்ஸ்க்கான PDF எல்லாமே நம்ம டெலிகிராம்ல கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும். ஆன்சருக்கு நம்ம வீடியோ பாருங்க. இல்ல நீங்க உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நேரடியாக பே பண்ண உடனே அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்களுக்கு அனுப்புங்க. உடனடியாக அனுப்புங்க ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல. அதன் பிறகு உங்களுக்கு வந்து டெலிகிராம் லிங்க் அனுப்பப்படும். அதுல கொஸ்டின் ஆன்சர் போன்று 1 இருந்து 100 PDF இருக்கும். தமிழ் PDF இருக்கும். அதாவது பொது தமிழ் பிடிஎஃப்பும் கொஸ்டின் வித் ஆன்சரும் இருக்கும். மேக்ஸுக்கான PDF கொஸ்டின் வித் ஆன்சர் வித் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வெறும் 800 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. இல்ல நான் வந்து கொஸ்டின் எடுத்துக்கிறேன், வீடியோ பாக்குறேன்னா இந்த பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோவுமே இருக்கு. 1 by 1 உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அதை பாருங்க போதும். தேங்க்யூ சோ மச். அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். ஜெய்ஹிந்த். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும் கற்பது AIS உடைய சேனலை வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம்லயும் அணுகுங்க. லிங்க்கும் போன் நம்பரும் நான் கீழே கொடுத்துருக்கேன். தயவு செய்து போன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்லயும் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. தயவு செய்து போன் பண்ணிட வேண்டாம். எங்களுடைய லைவ் கிளாஸ் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது PDF ஒர்க் பண்றது பாதிக்கப்படும். ப்ளீஸ் வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. டெலிகிராம்லயும் நீங்க குரூப்ல என்ன வேணா டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். TNPSC ஓரியன்டட் ஆனது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.